வந்து கேரட்டு இந்த பார்த்தீங்கன்னா அரிசி. ஏதாச்சும் ஊற போடணும்னா ஊற போட்டுங்கடா. இல்லை ஊற போடணுமா எனக்கு கேட்டுச்சு. சரி கேளுண்ணே ஊற போடணும் நீ கணக்கு வச்சு ஊற்றிக்கிங்க. ஊற்றுங்க தலைவர் தின்றாரு. மக்களே நான் பார்த்தீங்கன்னா வந்து மீன் மேக்கரை வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறேன். பீன்ஸும் கேரட்டா புதினா ஆய சொன்னே ஆஞ்சிக்கல யாராலும் ஆஞ்சிங்களாடா நீ வந்து ஊற்று நான் ஊற்றுறேன். ஒழிஞ்சிருக்கியா? அங்கே தெரியலடா, நீ சுத்தமாக தெரியலடா. நீ வேக போட்டு சுற்றி உட்காந்துருக்கான். எப்போ வேகம்னு காற்று கொண்டிருக்கிறோம். வா சூப்பராக வந்துருக்கு. இங்கே பாருங்க வெஜிடேபிள் பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து கூட்டாரஞ்சு வந்து செஞ்சு பயங்கரமாக சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து 1K செலிப்ரேஷன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கல்ல, அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் அது. பசங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பிரியாணி சமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆளுக்கு 10 ரூபா காசை போட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்து இந்த ரெடியாக வச்சுருக்கேன். வசதியாக எடுத்து வச்சுருக்கோம். காமிக்கிறேன் எங்களுக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தையா நல்லா வசதியாக போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து கேரட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டெல்லாம் தனியாக வந்து எல்லாம் நீட்டாக வச்சுருக்கோம். இன்னும் விட்டுற கத்திலாம் இருக்குது. நம்ம கேக் வெட்டும்போது இருந்தாங்க பசங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான அந்த சட்டி இதெல்லாம் எடுக்கிறக்காண்டி போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வந்தோன்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம சமையல் வந்து ரெடி பண்ணிடுவோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வெட்டி வச்சுருந்தோம்னா வந்து அவங்க வர்றதுக்கு நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா என்னென்ன வச்சுருக்கேன்? பச்சை மிளகா, இந்த தக்காளி, உருளைக்கிழங்கு தான் எதுக்கு வாங்கினீங்கன்னு தெரியல. ஆனால் பிரியாணிலாம் எதுக்கு போடுவாங்கன்னு தெரியல. இது வந்து கேரட்டு வெங்காயம் பீன்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொட்டிக்குமா அதையும் கொட்டிக்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்யலாம்ட்டு ஒரு பிளானு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களாம் வந்து விரதமாக இருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க கோயிலுக்கு போகிறனால. அதனால் அவங்கள விட்டு நம்ம சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சைவம் வந்து செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். என்ன இருக்குது? அது பிரியாணி மசாலாடா. அந்த இலை போதும் அது காற்றுல அது போகாது. அது ஏதாச்சும் தூக்கி டம்ளர் தூக்கி அதில் வை. டம்ளர் தூக்கி வீசிட்டு போகுது. போகாது. கூப்பிட்ற சார்ஜ் கம்மியாக இருக்குது. காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நெய். இது என்னடா? அது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை உள்ளுக்கு என்னமோ உருண்டை கிடக்கு, அது என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து மீன் மேக்கர். இதை ஊற வைக்கணுமா? ஆமாம். ஆமாம், ஊற வைக்கிறதுக்கு சட்டி எடுத்துக்க வந்தீங்களா? அவங்க ஃபோன் எடுத்து சொல்கிறா எடுத்துக்கிற சொல்லி. மக்களே பார்த்திங்கன்னா வந்து அவங்க சட்டி எடுத்து போயிட்டாங்க. என்னென்ன சட்டி எடுத்துக்கிறேன்னு தெரியல. அவங்க வந்தோன்னே பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் வந்து தோலெல்லாம் உரிச்சு ரெடி ஆச்சுக்கிருக்கோம். இந்த தோலை உரிச்சிட்டு இப்போ கீத்து போட்டு வெட்டணும். நீங்கள் பசங்க வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆள் பத்தலை. ஆள் பேருமா இருந்தானா வச்சுக்கோங்களே டக்குன்னு இந்த இன்னொரு கத்தி இருக்குது, இங்கே 2 கத்தி இருக்குது. சாரன்னு வெட்டிட்டு வேலையை முடிச்சுட்டு போக பார்க்கணும். காற்று வேறு பலமாக அடிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வானம் ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது. இந்த ஆடி காற்று ஆரம்பிச்சிச்சு நினைக்கிட்டே அந்த போயிடுச்சுடா. இல்லை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். டம்ளர்லாம் வீசிட்டு போயிடுச்சு. சரி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? சரி வெட்டும் வாங்க. இந்தரா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை வெட்டி காமியே. வெட்டுறியா? இங்கே இதை எப்படி நான் வெட்டுறேன் எப்படி மாட்டேன்னு பிரியாணிக்கு வந்து பச்சி போடுவானா வெங்காயம் பச்சி இந்த மாதிரி இங்கே காமி. ஃபஸ்ட்டு வந்து நேராக வெட்டிக்கணுமா. வெட்டிக்கிட்டு இது மாட்டோம்ல இந்த கத்தி வச்சுக்க. இது பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச கத்தி. இங்கே காமி. இது பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச கத்தி. இதை வச்சு வெட்ட போகிறேன். நல்லா இருட்டாக இருக்குது. இங்கே காமி இது வச்சு அப்படி நைஸாக இப்படி தானே வெட்டணும் வெங்காயம். தெரியுதா? சரி எல்லாம் தெரியுங்க. கிளியராக தெரியுங்க. ஐயோ கோட்டில் கோடு விழுதுடா. அப்புறம் கோடு விடுறாங்க. ஐயோ எங்கள் அம்மா கொல்ல போகுது. ஐயோ வேறு ஏதாச்சும் வச்சு வெட்ட முடியாது. அந்த கேரட்டில் வச்சு வெட்டுங்க, இல்லைன்னா இதில் வச்சு வெட்டுங்க. கோடு வந்துச்சுன்னா எங்கள் அம்மா தூக்கி போட்டு மிஞ்சி இதில் வச்சு இதை வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ அதில் வெட்டுது பரவாயில்ல. இப்படி தான் மக்களை வெட்டணும். இந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கையிலே பயணம் போட்டு இருக்காரு. பின்னி போகிறாரு பின்னி. அது ஒன்றும் பிரச்சனை விடுங்க.
நான் முழு வெங்காயம் பண்ணுமா கீரை அப்படியே எடுத்து முழு வெங்காயம் நண்பர்களே வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெட்டி முடிச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் வெட்டிக்கிருக்கோம். இங்கே பாருங்க. வெட்டிக்காமி இந்தா வெட்டிருக்கேன் பாரு. இதை மாதிரி போட்டோம்டா சின்னவன். என்ன எல்லாத்தையும் வெட்டி அதிலே வைக்கிறீங்க? தண்ணி வைக்க முடியாதா? சரி வெட்டு வெட்டு பார்த்துக்கோ. பெருசு ஒன்று இங்கே போனவங்க ஆளை காணும் வந்துடுறாங்கன்னா வந்துடல. நாங்கள் சமைக்கிற லொக்கேஷன் பார்த்துக்குங்க. இங்கே தான் உட்காந்து சமைக்க வரோம். வேறு லெவலில் லொக்கேஷனாக இருக்குது. நாங்கள் சாமான் அடிக்க போன பசங்க பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. இந்த சட்டிலாம் எடுத்துக்கு வந்துட்டாங்க. இந்த காமிக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி. இது என்னடா உப்பு. இது என்னது பாசுமதி அரிசி. இந்த தயிர் பாக்கெட்டு வெங்காயம் பண்ணுறதுக்கு இது என்னது நெய். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுப்பு எங்கே போடுவோம்? அடுப்பு எங்கே போடுவோம்? நல்லா பார்த்துங்கண்ணே. அடுப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போகிறேன்னு தெரியல. எப்படியாச்சும் நறுக்கி போடு. உள்ளுக்க திங்கிற மாதிரி இருந்தால் சரி. சரி அடுப்பு மட்டும் ரெடி பண்ணுற இடத்த காமிங்க டாக்கணும். காற்று வேறு அடித்து கலையிறேன். அதான் அந்த அப்படி ரெடி பண்ணுவோம். எங்கன போடுவோமா? சரி எனக்கெல்லாம் போட்டுக்கோ. முதல்ல அதை ரெடி பண்ணிக்கிட்டு சொல்லுவாரு. ஏதாச்சும் ஊற போடணும்னா ஊற போட்டுங்கடா. அதே அரிசி ஊற போடணும். மக்களே பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல அரிசி ஊற நான் சொல்லிடுவேனே. எல்லாரும் சொல்லிடுங்க என்னென்ன எனக்கு தெரியாது. நான் சமைச்சதில்லை. இங்கே தான் தெரியும் இல்லை. சொல்லுங்களா? இந்த வாரே அரிசி ஊற போட போகிறோம். தண்ணிலாம் இரு வாரேன். நீங்கள் சொல்லாமங்கெல்லாம் போய் அங்கே நிற்கிறீங்க. அரிசி விட போகிறோம் வாங்காமல் சொல்லுங்க. கட்டையை கழுவிக்கிறோம்னு சொல்லுங்க. தட்டி நல்லா கழுவிக்கும். ஓகே கழுவியாச்சு. ஃபஸ்ட்டு சமைக்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்தில் ஊற போடணும் அரிசியை? அது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷத்தில் ஊறிடுமா? பிரியாணி செய்ய 20 நிமிஷம் அரிசி ஊற போடணும். அது என்ன அரிசி? பாசுமதியா? இது வந்து சீரக சம்பா. சீரக சம்பாவா? இன்னைக்கு வந்து பாசுமதி அரிசி கிடைக்கல. அதனால சீரக சம்பாவும் வீட்டில் இருந்த பாசுமதி அரிசி ரெண்டையும் சேர்ந்து பிரியாணி செய்வோம். ஓகே சூப்பராக கொட்டுக்குறா. ஏடி கபடி. ஓகே இப்போ நம்ம பாசுமதியும் இது பாசுமதியா? இது பாசுமதி ரைஸ். இதே நெட்டாக இருக்குமோ? பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம். ஓகே அரிசி இது நம்ம மிளக்குதுரா. அது இருக்கட்டா போயிட்டு தான் இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இது பார்த்தீங்கன்னா ஊறட்டான் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு. நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்குவோமா? வேறு என்ன? அந்த இதை ஊற போட்டு அந்த மீன் மேக்கரை மேக்கரை தண்ணியில் அவிச்சிருவோம். அவிக்கணுமா? ஆமாம் அவிச்சுதான் போடணுமா? இவங்க சொன்னாங்க ஊறப்படணும்னு. நீ சொன்ன கேமரா இல்லை என்ன தோணுது? என்ன ஊற போடணுமா எனக்கு கேட்டுச்சு. சரி கேளுண்ணே ஊற போடணும். நீ எனக்கு ஊற போட தெரியாது. ஊற போட தெரியும். விறகு வரைக்காம இருக்கலாம். இதெல்லாம் வேற தெரியலையா? பெருசா கட்டையா இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த கட்டையை ஒடிச்சிருவோம் வெட்டிடுவோம். அதுக்கு தான் அருவா எடுத்து ஒரு எடுத்துக்கோங்களா? எடுத்துட்டு வந்திருக்கு. கல் அடுப்புக்கு கல். அப்புறம் எப்படி அடுப்பு வைப்பிய? குழி நோண்டி அங்கே போன தடவை அந்த குழி நோண்டி கீழே பள்ளம் தோண்டி விட்டு அதுக்கு மேலே வந்து சட்டியை வச்சுட்டான். பள்ளத்துக்குள்ள தான் நெருப்பு எரியும். அந்த மாதிரி வச்சிருப்பேன். வைக்க முடியாது. இந்த செட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கும். சரி ஓகே. அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோமா? மக்களே பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு ரெடி பண்ணிட்டு நான் கல் தேடி போகிறேன். கல் என்னாச்சும் கிடக்கும். அதை பார்த்தீங்கன்னா தேடி எடுத்துக்கிட்டு வருவோம். வாங்க போ. அப்படி வாங்க வர்றாங்களா ரெடி பண்ணி வச்சுருங்க. அங்கே எல்லாரும் இருக்காங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் 3 கல் இருந்தால் போதும்ல. 3 கல் ரெடி பண்ண போய்கிட்டு இருக்கான். இந்த காட்டுக்குள்ளே எங்கிட்ட கல் தெரியுது? இந்த பக்கம் கலிங்கரை தானே அது. இங்கிட்ட தான் போகணும். மக்களே நாங்கள் தேடி வந்த கல் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கிடக்கு. அதை எடுத்துக்கிடுமா? இதை பார்த்து எனக்கு வலிக்கிட்டு கிடக்கடா கல் வேணுங்கிற கல். இந்த பார்த்தீங்களா? ஓ அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோமா? இதுதான் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கலிங்கி. அந்த ஊர் தண்ணிலாம் வத்திருச்சு.
நல்ல சைஸு கிளாத்துக்குவோம். இந்த கல் இந்த கல் இந்த கல் விமான வீட்டுக்கு வருமா? ரைட் ரைட்டு தூக்கி தோரில் வச்சுக்க. ஓகே 3 பல்லு போதும். ஓகே அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் வந்து அடுப்பு போடுறதுக்கு கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க கல்லை தூக்கிட்டு அந்த கல்லை வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம் அடுப்புக்கு. நல்லா ரெடி ஆகிருக்கு பயங்கரமாக. எல்லாம் வெட்டிட்டீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி அதெல்லாமே வெட்டியாச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுப்பு பயங்கரமாக ரெடி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களோட சமையல் வந்து ஆரம்பிக்குது. பர்ஃபெக்டாக இருக்குவனே. ஆனால் கொஞ்சம் குளின்னு ஒன்றுங்க. இப்போ சட்டி மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. தண்ணி ஊற்றுறா, அது கழுவி விடுறா. ரொம்ப ஊற்றாது, லேசாக ஊற்றி கழுவி. தண்ணி அந்த ஒரு குடம் தான் இருக்குது. பார்த்து சிக்கனமாக பயன்படுத்துங்கள். கழுவுற கூட அங்கே தண்ணி இருக்குது அந்த பழத்துக்குள்ள. அதெல்லாம் கிடக்கு. ம் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ ஒன்று பண்ணு. இந்த சட்டி எடுத்துக்க. சட்டி எடுத்துக்கிட்டு அங்கே போய் அலம்பி விட்டு லேசாக அலம்பி விட்டு சட்டியை சுற்றி சகதி அப்பிக்கிட்டு வா. களி பிடிக்காம இருக்கும்டா. களி ஐடியா ஏபடி அதை நீங்க சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்கூட அப்படியே. அது எப்படி அதெல்லாம் அப்படி. சரி ஓகே. இவனே அந்த தட்டில் உள்ள எல்லாத்தையும் அப்படியே அந்த பைக்கில் கொட்டிடலாம்னு நினைக்கிறேன். என்ன இந்த தண்டில் இருக்கு? அது உருளைக்கிழங்கு தானே. ஆமாம் உருளைக்கிழங்கு போடுவாளா பிரியாணி? பச்சை பட்டாணி வெட்டிடுவா. அதுக்கு பதிலாக தான் வெட்டிடுவா. வெட்டு வெட்டு எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி தள்ளு. வச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த அரிசியை பார்க்கலாம் ஊறி இருக்கானு பார்த்துக்குங்க. இது எப்படா நல்லா ஊறி வருது. தின்னாக்கண்ணா இன்னும் நல்லா ஊறி வரும். அதுவே மேலே முதிர்ச்சி வரும். நல்லா ஊறட்டான். புதினா நல்லா ஸ்மெல். புதினாவை வந்து ஸ்மெல்லுக்கு தான் ஆயணும். மல்லித்தலை வேண்டாம். மல்லித்தலையை நீங்கள் எடுத்து இது 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 ஜீரணத்துக்கு தானே இது போடுவாங்க, இல்லை வாசனைக்கா? ஜீரணத்துக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓஹோ இப்படி ஒன்று இருக்கா? இது இது வாசனைக்கா? இது வாசனைக்கு ஸ்மெல்லுக்கு. இங்கே புதினா வந்து உழவு ஃபஸ்ட்டு உருவிடுங்க. அண்ணா இதை உருவணுமாம்டா? ஆமாம் ஆமாம். வெட்ட வேண்டாம், இலையை மட்டும் வாங்கி போகுது. ஏன் அப்படியே கொத்தா வச்சு வெட்டினா என்ன? வெட்ட வேண்டாம். ஏன்? இலையா அதே நல்லாயிருக்கும். வெட்டினோம்னா அது உள்ளுக்கு இதெல்லாம் காம்பெல்லாம் விழுகும். சரி சரி. வரே ரெடி ஆகிடுறா வாங்கடா. ஓகே அடுப்பு ரெடி பண்ணுங்க டக்குன்னு வாங்கி. ஃபஸ்ட்டு முதல்ல விறகு வந்து வடிச்சு வச்சுக்குவோம். உங்களுக்கு ஏன் அந்த பஞ்சை வைங்க. இப்போ கொண்டா இந்த கீழே தான் வைக்கணும். அப்போ தானே விறகு எரியும் போது விறகு மேலே பிடிக்கும். சரி பாரு, விறகு இன்னுமே மேலே தான் வைப்போம். கொண்டாட இந்தடா பின்னாடி வர பட்டம் இந்த இருக்காரு, அதை எடுத்து வைங்க. இதெல்லாம் கிடைச்சாலும் வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற விறகு பிடிக்க டக்குன்னு. முதல்ல சின்ன குச்சி வைவனே பிடிச்சி எரிஞ்சவனே அப்புறமாட்டி வெறி பெருசாக வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஈஸியாக பிடிக்க முடியாது. கீழே வச்சுருக்கேன். என் பங்குக்கு நான் குச்சி வச்சுட்டேன். தீப்பெட்டி எல்லாரும் சாமியை கும்பிட்டுருக்காங்க. கொலை ஓடுங்க. கொலை ஓடுதுன்னா ஓடு. காப்பு பிடிக்குதா இல்லையா? நல்ல வேலை ஃபஸ்ட் டைமே பற்றிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இருக்கு லென்ஸுக்குள்ள விடாதா? லென்ஸ் அடி ஆயிரும்ல ஹீட் ஆனிச்சுன்னா, ஹீட்டு உள்ள படிச்சுன்னா. சட்டி வைக்க போகிறான். அப்போ பிடிச்சிக்கிட்டோம். கழிவுல போக அடிக்குது. போங்க தள்ளிக்கிட்டாங்க. நல்லா புகையிட்டான். பிடிச்சிட முடியாது. அதான் சின்ன சின்ன குச்சியாக விராஞ்சினது. பிடிச்சிச்சா? நீ பயம் இல்லடா. இந்த எரிஞ்சிச்சுல வைக்காது, அவசரப்படாது. ஏன் சட்டி இப்போ வைக்காத. மண்ணு பூசினா சட்டி இன்னைக்கு நல்லா ஆகடாடே. ஊதுங்கப்பா. அவ்வளோதான். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா சின்ன சின்ன வச்சுக்கிறணும். பெருசாக வச்சுனா பிடிக்காது. பரிசு இங்கே வச்சுக்காது. சட்டி வைமா. ஓகே வெற்றிகரமாக வந்து சட்டியை வச்சுட்டான்.
அந்த ஏன் நேம் மட்டும் படுத்தீங்களோ அது பிடிச்சிருவானே. அடுத்து சட்டி வச்சக்கப்புறம் என்னடா ஆகணும்? தண்ணியை ஊற்றி காய்கறியில் அவிச்சு எடுத்துக்குவோம். அவிச்சு தான் எடுக்கணும். தண்ணி தண்ணியாக போடணுமா? அவிச்சு தான் எடுக்கணுமா? ஃபஸ்ட்டு மீல் மேக்கர் அவிச்சு எடுத்துக்கிடுவோம். சரி, அதுக்கப்புறம் காய்கறியில் அவிச்சு எடுத்துக்குவோம். இப்படி காட்டாதான் ஒரு மாதிரியாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி காய்கறிலாம் அவிச்சு எடுத்துக்கிறணும். ஒரு 3 டம்ளர் மோந்து ஊற்று. 3 டம்ளர் கரெக்டாக கணக்கு வச்சு ஊற்றிக்கிங்க. ஊற்றுங்க அதெல்லாம் காஞ்சிருவானே. நெருப்பு பாரு தகரக்கான எரியுதாரு. ஊற்று சும்மா ஊற்று அது பார்த்துக்கும் அம்மா தானே. மீன் மேக்கர் எல்லாத்தையும் போடுவோமா? இங்கே ஓரளவு போட்டுருங்க. அப்புறம் பிரியாணி வேலை மீன் மேக்கர் சாதம் ஆயிடாம. கொஞ்சமாக கொட்டிக்குமானே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கரை விட்டு வேக வச்சுக்க போகிறோம். பாரு போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அவுச்சு எடுத்துக்கிறோமா? சரி, ஆயிட்டு விடு. கிண்டி விடுங்க. நான் கிண்டவா? கேமரா எடுக்கவா? இந்த எடு. இப்போ தலைவர் கிண்டுறாரு. மக்களே, நான் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கரை அவிச்சு எடுத்துக்க போகிறேன். இது மட்டும்தான் நான் சூப்பராக சமைப்பேன். இது எப்போ வந்துருச்சான்னு பார்க்குறது? அது வெந்துருச்சுன்னா அதுவே வந்துடும். வெந்துருச்சுன்னா அமைக்க அதிகமான இப்போ என்ன போட்டோன்னு வேகாதுங்க. இல்லை, கடுசா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கடிச்சாதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி தின்னதே இல்லை. இல்லைடா, வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு வெந்தாக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னே. அந்த கேரட் பீன்ஸை இலையில கொட்டி வை வேணே. வேணே அந்த கேரட் பீன்ஸ் இலையில கொட்டி வை. என்ன சின்ன மாறிட்டியா? இல்லை, இலைய வெட்டாதடா. நீ இப்போ வீட்டுக்கு போவில்லை பின்னெடுக்க? போக மாட்டேன். அது இருக்கிற வச்சு பார்த்துக்குவோம். அதில் தான் சாதத்தை வச்சு கொட்டணும். சரி, வெட்டிட்டேன். அது வரையும் வெட்டு. சரி, வெட்டின வரைக்கும் வெட்டு. இதுக்கு மேலே வெட்டாத. மற்றதுக்குலாம் வேணும்ல, இதெல்லாம் வேக வச்சுக்கிட்டு வைக்கணும்ல. அதுக்கு தான் இந்த இது இருக்குன்னு அதில் வச்சுக்குவோம். கிண்டுனா வேகாது, அதனால கொஞ்சம் நேரம் வச்சுக்குவோம். அதே ஏன் கிண்ணப்ப சூடா விடாம? அதான்டா. அந்த தட்டை எடுத்துக்கிட்டு வா அவனே. இந்த தட்டை கொடு. ஏன் தட்டா? இதே மக்களை அரை வேக்காடை வந்துருச்சு. பிரியாணியில் போடல இன்னும் ஒரு முழு வேக்காடை வந்துடும். சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆமாம், பிரியாணியில் போடல அதை திரும்ப வேகணும், அப்புறம் குழஞ்சிரும். அடுத்து என்ன போடணும்? அடுத்து ரெடி எடுத்துக்குவாங்க. அடுத்து கேரட் பீன்ஸ், கேரட் பீன்ஸு, அப்புறம் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா அதை அவிச்சதுக்கப்புறம் என்னென்னா கேரட்டு பீன்ஸு ரெண்டையும் ஒன்றா கொட்டி வேக வைக்க போகிறோம். பீன்ஸும் கேரட்டும். அடுத்து உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுக்குவோம். சொல்லுங்களா உருளைக்கிழங்கு? சரிதான். இந்தா இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இந்த இலையில கொட்டிக்கிறியா? இலையில கொட்டி வைக்கிறியா? இங்கே வேணும் இலையில இப்படி கொட்டினோம்னா கீழே விழுந்து கொட்டிட்டு வா. தண்ணி இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போதுமாடா? உருளைக்கிழங்கு ரொம்ப போடாதீங்க, போதுங்களா? போடு இருக்காதே அப்புறம். வேணே இங்கே வா, இதை கொட்டி வச்சுட்டு வந்துடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. தண்ணி கொட்டி வைக்க போகிறேன். தண்ணி வச்சு முடியா? இது வேறு இதை போடுக்கும். தண்ணி வச்சு மதுக்கோயா? தண்ணி மதுக்கோயா? தண்ணி பத்தலையா? இங்கே கீழே என்ன போடா? கீழே போடலை. கீழே போடலைப்பா. கொட்டிட்டியா? இல்லை, அது ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாமல் இருக்கு. நல்லா இல்லை. ஓகே, எல்லாமே ரெடி ஆகிருக்கு. வந்துருச்சாமாண்ணே? காய் பார்த்தீங்கன்னா வெந்துருக்கு. உப்பு போட்டாச்சா? மீன் வைக்கிற வெயிலில் காஞ்சி பீன்ஸ் வேலையா? இன்னும் ஒரு 5 நிமிஷம். எல்லா காயும் ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டோம்னா, தனியாக எடுத்துகிட்டு வச்சிட்டோம்னா அப்புறமாட்டி பிரியாணி கிண்டையில் கரெக்டாக வந்துடும் பக்குவமாக. இவர் தான் பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டர். எங்கள் யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும் தானே தெரியும். சும்மா தூக்கம் பிரச்சனை. கை பத்திரம் மாற்றிக்காது. இருடா. அப்படியே வைத்தா துணியை எடுக்காமல் வந்துட்டான். காம்பு பெஸ்ட்டா. இவன் கரெக்டாக டக்குன்னு மூட வயசு. இப்போ அதை அரிக்கிறதுக்கு அரிக்கிறதுலாம் இல்லை, எடுத்து சட்டி வைக்கிறதுக்கு அது சட்டி எடுத்துக்கொள்ளையே. ஐயோ இங்கனே வைக்காதீங்கண்ணா, கால் வைக்க முடியாது கீழே.
வருஷத்துக்கு சுடும். அப்புறம் சாவி நேர வழி இல்லை. டேய் இவனே துண்டுடா டேய் இல்லை வேற வழி இல்லை. வீட்டில் எடுத்துட்டு வந்துருக்கலாம். இந்த புல்லு பக்கமாக இருந்துச்சுன்னா கூட எடுத்துட்டு வந்துருக்கலாம். எவ்வளோ லாங்கு போகணும்னு. அந்த பிள்ளை கொண்டியாடா எனக்கு இருக்கும் ஆட்டங்கிட்ட கூட வாயை பற்றிக்கிறான்னு சொல்ல போகிறேன் ஒரு ஐடியா. பார்த்து முண்டு கிடக்கு. அங்கனே உள்ளே போயிடும் தண்ணி. அதில் தண்ணியெலாம் இருத்து எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு காயை மாற்றி வச்சுக்கிடுவோம். ஆற்றுல பாதி பேர் கவலைப்படாங்க. இப்போ தின்னு அப்போ உப்பு போட்டியாவனே தின்னுவாக்கவா மக்களே. இது வந்து உருளைக்கிழங்கு அரவைக்காடா தின்னுவாக்கா. உருளைக்கிழங்கு வந்து சும்மா வச்சிங்களாம்ல அவிச்சிட்டா நல்லா இருக்கும்டா. நல்லா வெந்திருக்கா? நல்லா வேகலை. அரவைக்காடு பீன்ஸ் வெந்திருக்கும் பாரு, அதை சாப்பிடு. அவனுக்கு வேறடா பீன்ஸுமே. பீன்ஸ் வெந்திருக்காதுடா. அது வேற அவ்வளோக்கா. இங்கே காமி மீன் உருளைக்கிழங்கு தான் இருக்கியா? ஓகே இப்போ சமைக்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே உருளைக்கிழங்கு நல்லா இருக்குது வெந்துருச்சு. அடுத்து என்ன பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து பிரியாணி ஸ்டார்டிங் மேக்கிங் வேணே ஒரு வழியாக வந்து நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறோம். 3 கப்பு தண்ணி அதானே ஃபஸ்ட்டு. என்னையா அப்படியே சோத்து வேக வைக்கிறது? அதே ஊற வச்சா என்ன ஊற வச்சா அவ்வளோண்ணா அது வேக வைக்கிறது இல்லையா? சாம இருவேன் சத்தை. சொல்லுவேன் ப்ராசஸ் என்ன. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி தயிர் ஊற்றி காய்கறியை போட்டு வதக்கணுமா? இப்போ உங்களை புதினா ஆய சொன்னேன். ஆஞ்சிகளை யாராலும் ஆஞ்சிங்களாடா கேட்கறாரு இந்த ஒரு 5 நிமிஷம் அது ரெடி பண்ணிடுறேன். இது புதினா ஆயணலாம்ல. இது எப்படி வேணே? சரி இது மேலே வையே, இது மேலே வையே. இது மேலே வைடா. அட ஒன்றே தான்டா தக்காளி இது வைடா. சரி கொண்டு வந்துல முதவே என்ன கத்த வரீங்க முதவே போத விடு. என்ன நான் சொல்கிறேன் ஊற்றிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை பார்த்துட்டாங்க. நானு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரமாக வச்சுக்கலாம். ஏன் தக்காளி எப்படி சொல்லி கூப்பிடுறேன்? அசிங்கப்படுத்தாங்க. கறி மசாலா பட்டை எடுத்துருவா. முதல்ல கறி மசாலா பட்டை அந்த இருக்கு அதையும் எடுத்துருவா. அந்த பட்டையும் எடுத்துக்கோடா. என்ன பட்டேடா? இவன்டா இது கேமரா எடுத்தீங்கன்னா நான் எடுத்துருவேன் எல்லாத்தையும். என்ன பட்டேன பட்டே? இவன் இந்த உருண்டை கிடக்குனது என்னதுடா? கசகசாவா? கசகசா இது வந்து இது என்ன பட்டை? பிரியாணிக்கு பொருள். பிரியாணி இலை மெயின் பொருள் கசகசா. இதுதான் பட்டை இலை. பிச்சு கொட்டுமானே. முதல்ல வந்து நாங்கள் எண்ணெயை ஊற்றிக்கிட்டோமா. எண்ணெயை ஊற்றினோன்னே கசகசா போட்டு வேக வைக்க போகிறோம். தாளிக்கு வறுக்க போகிறோம். காற்று தானே அனல் எக்கு புக்கா அடிக்கிறேன். சும்மா இதை எப்படி அங்கிட்ட பிச்சு கொட்டுறேண்ணா. ரெண்டையும் கொட்டிடுவா. இதையும் கொட்டிடுவா. மாசம் வருதா அவனே பிரியாணி மாசம் வருது மருதமணி நொறுக்குது 2 மணி நேரம் இதையும் கொட்டணும்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா பிரியாணி கறி மசாலா பட்டை பிரியாணி இலை. அதே கொய்யா இலை. இது ஆறு செடி இலை மாதிரி தாண்டா இருக்கு. 6 செடி இலை. அது இல்லடா. அது இல்லை. வேற இலை. இது பட்டை இலை. கேரளா வந்து நம்மளுக்காண்டி கொண்டாந்த இலை போடுவனே. அது பிடிக்கல. கீழே எடுத்து அடுப்பு எரிக்கணுமா? உள்ள வெளியில எரியுதுடா. அடுப்பு வெளியே எரியுதாரு. நல்லா ஓகே. அந்த கசகசா பொரியுதுமானே. இப்போ வந்து அடுத்து பச்சை மிளகா வெங்காயம் வாழைப்பழம். இப்போ பொரிய மாதிரி டப்ப என்ன பொரியலை அனல் அடிக்குது. அப்படியே குப்பரை கொத்துருவாங்க. ஓகே. என்ன அனல் அடிக்கிங்க? இப்போ வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா நேரத்து கொட்டக்கூடாது, வதக்கக்கூடாதுல்ல. வெங்காயத்தையும் தக்காளியும் ஒரே நேரத்தில் வந்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாகி போட்டுக்கலாம். அதனால் அது கொஞ்சம் நேரம் வதங்கணுன்னு
அதுக்கப்புறமா தக்காளியை போடுவோம். தக்காளி பழம் போடு அப்படியே கிடக்கு. நல்லாக்கா நல்லா இருக்கு வேணுமா? எனக்கு வேணா திங்க மாட்டேன் கூட என்னத்தை தின்றா நல்லா இருக்குண்டா. இது தின்னா உள்நாக்கு வளரும்னு சொல்லுவாள். வளரமா இது தக்காளி தின்னா உள்நாக்கு வளரும்னே. அவனோட அவனுக்கு போகுது. அப்புறம் உனதையும் சேரணும். மக்களே வெங்காயம் வச்சு வதக்கியாச்சு. அடுத்து தக்காளியை கொட்ட போகிறோம். அங்கே புதினா ஒரு 5 கிலோ கொட்டிக்க. இங்கே வர இங்கே கொட்டு. நீ போடு போடு. இப்போ இந்த தட்டை எடுத்து புதினாக்கு கொண்டே கொடுங்க. ஓகே கொட்டியாச்சு. இந்தா புதினா மட்டும் அள்ளுங்க. தட்டி கொந்துடாம பார்த்து. என்னது சூப்பர் சரி அதான் சரியா பயமா நீ ஊற்று நான் ஊற்றுறேன். இந்த வட்டி விடுவானே சூப்பரால பண்ணுங்க. அடுத்து 2 பாக்கெட் இருக்குண்ணே. இது பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொட்ட போகிறோம். ஊற்ற போகிறோம். ஊற்றி ஊற்றி இங்கடா அல்ல நல்லா திருப்பி விடு. இந்த வரேன். நல்லா அடிக்கும். நான் அடிக்குதுப்பா பயங்கரமா. அதையும் வாங்கி ஊற்றி விடு. இது பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட்டு, அதனால் 2 போட்டுக்கிறோம். இதில் இருக்கான்னு பாரு. இருந்தா எடுத்து கொடு. ஆமாண்டா இருக்கா? ஓகே இந்த பாக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா அமைக்கி போட்டுப்போம். போட்டுதா? ஓகே அவ்வளோதான். சுற்றி விடுங்க. லென்ஸ் அடியாக போயிடும் பக்கம் கொண்டு முடியல. ஆனால் கொண்டு வரலாம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்கு கிடைக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னு போட்டுருக்கு பாருங்க. 10 ரூபாயா ஒரு பாக்கெட்டு? 5 ரூபா. 5 ரூபா. 5 ரூபா பாக்கெட்டில் 2 போட்டிருக்கோம். இப்போ வந்து தயிர் பாக்கெட் ஒரு பாக்கெட் எடு. பேப்பர்லாம் அப்புறமேட்டு அள்ளிடணும் காட்டுக்குள்ளே விட்டாமல். தயிர். அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்ற போகிறோம்பா. எல்லாத்தையும் ஊற்றணுமா? வெங்காயத்துக்கு ஒரு பாக்கெட் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு பாக்கெட் வந்து இதில் தாளிச்சதில் ஊற்ற போகிறோம். இன்னொரு பாக்கெட் வந்து வெங்காயத்தை வெட்டி ஊற வைக்க போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா வெங்காய கொத்தா என்னடா வெங்காய தொக்கு பச்சடி வதக்காச்சு. இதை தயிரை ஊற்றி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டிடலாம் மக்களே. இல்லை அது அரிசி கலந்து தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 டம்ளர் ஊற்று. 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற்றுவானே. அது பிரியாணி மசாலா போடணும். அது கடைசியாக போடணும். இந்த தண்ணி ஊற்றிட்டு காயை ஊற்றிட்டு மசாலா போட்டுக்கலாம். தண்ணி 6 டம்ளர் ஊற்றிட்டு அந்த காய்கறி தூக்கி கொட்டு. காயை தூக்கி உள்ளே கொட்டணும். கூட்டவா? எல்லா வேக வச்ச காய்கறியும் பார்த்தீங்கன்னா கொட்டியை கொட்ட போகிறோம். இங்கே தள்ளிக்குமா கேமரா வலிக்குது. சும்மா கையை வச்சு தள்ளி விடு. அது வந்து ஆறிடுச்சு. அடிக்கிற காற்றுக்கு ஆறி போயிடும் 5 நிமிஷத்தில். ஆடி காற்று. பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட். பிரியாணி மசாலா அடுத்து பிரியாணி மசாலா காட்டு. இது பார்த்தீங்களா பிரியாணி மசாலா. ஆச்சி பிரியாணி மசாலா. இது 10 ரூபா பாக்கெட்டில் 1 1 2 பாக்கெட். 2 பாக்கெட்டு. மீன் மக்கள் இது இங்கே காமி ஒழுங்க. அப்படி பிச்சு இல்லடா கொட்டு. வரிசையா கொட்டி விடணும் கொட்டி விடணே. கூட்டவா? சும்மா கொட்டு. எல்லாத்தையும் கொட்டுனால எல்லாத்தையும் சும்மா கொட்டி விடுவேன். அதையும் கொட்டுவாங்க. மீன் மேக்கர் அல்லையா அந்த கொட்டுங்க. அப்படியே இலையோட தூக்கி அதை கொட்டுவேனே. நீங்கள் வரக்கூடாதோ? ஓகே ஓகே. உடஞ்சிருக்கியா? ஐயோ தெரியலடா. நீ சுத்தமாக தெரியலடா. அடுத்ததான் வந்து மீன் மேக்கர். மீல் மேக்கர். ஓகே ஓகே. இன்னைக்கு நல்லா பார்த்துக்கிங்க. நாளைக்கு என்ன சொன்னா எனக்கு தெரியாது, மறந்துடுறேன். இதுவே அரை சட்டிக்கு வந்துருச்சுடா. அப்போ அரிசி போட்டு பத்திருந்தேன் சட்டி. 10 அளவுக்கு போட்டுக்கோ. 10 அரிசியை வச்சிருவோம். சரி சரி. சட்டி சின்ன போச்சு மக்களே. இதுவே அரை சட்டி வந்துருச்சு. தண்ணி ஊற்றுனா அப்புறம் வத்தாதுலடா. தம்மு போடையில வத்தாத. தண்ணி ஊற்றியா? தண்ணி சரி ஊற்றுங்க. ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். பத்தலை. ஏதோ மாஸ்டர் சொல்கிறாரு, நாங்கள் செஞ்சுக்கிருக்கோம். ஆமாம். ஓகே ஓகே, போதும் விடு போதும் விடு. போதுமா? சரி ஓகே மக்களை, நாங்கள் வந்து ரெடி ஆனோன்னா கண்டினியூ பண்ணுவோம். புதினா வரல அப்படியே இன்னும் இருக்காதா? நல்ல வேலைக்கு இன்னும் இருக்காங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டக்குன்னு வாங்க. இதுவே 2 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. புதினா போட்டுக்குவோம். புதினா போட்டுக்குவோம் மக்களே.
போட்டுட்டு அப்படியே அரிசியை உள்ளே போட்டுக்குவோம். அரிசியும் போட்டுக்கலாம். நான் 5 நிமிஷம் 15 20 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறின அரிசி காட்டு. ஊறி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து போட்டுக்கலாம் அரிசியை. பார்த்து மச்சான் வரல. அப்படியே இந்த பேப்பர்லாம் எனக்குனே போடாமல் எடுத்துருங்க ஒரு இடமா. போதும்னு நினைக்கிறேன். ஃபோன் அடிக்குது, கட் பண்ணு. அர்த்தம் பண்ணாது. ஓகே. இவனே கரெக்டாக வந்துருச்சா? வெந்தோடனே கும்மலாம் வந்துருமேடா. ஆத்தாடி கிண்டி விடு நல்லா அடியில் இருக்கு. நல்லா கிண்டிக்கிங்கப்பா. பார்த்து சட்டி குப்பரா கொத்த போகிறா நேரம். சட்டி வந்து இங்கிட்ட கல்ல வச்சுருமா? இங்கிட்ட வச்சா வேற வைக்க முடியாது. நல்லா நைஸாக வெட்டுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா இங்கே வெந்துக்கிட்டு இருக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வேக மட்டும்தான் பாக்கி. வெந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு கறி எடுத்து வந்து தம் போடணும். தம் போட கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே நாங்கள் பார்த்திங்கன்னா பிரியாணி அங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்து தயிர் பச்சடி தானே, வெங்காய பச்சடி ரெடி பண்ணிக்கிருக்கான். ரைட்டா பச்சை மிளகாய் வெட்டி போட்டிங்கன்னா உள்ளுக்க அப்படியே கையெடு, நான் உள்ள காமிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும் மக்களே. ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன். மக்களே தண்ணி போதும்ல, ஊற்றிடலாம்ல. தண்ணி மோந்துக்கோ ஒரு கடம். பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அரை வேக்காடு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு அவனே. அப்படி கிண்டி மேலே அப்படியே கிளறி காட்டு. இப்போ பிரியாணி வாசனை வருதா? இந்த பொடி போட்டாலும் வருதோ? வெஜிடபிள் அதிகம். ஆமாம், வெஜிடேபிள் பிரியாணினா வெஜிடேபிள் தான் மிதக்கும், கறியாக மிதக்கும். ஓகே, அடுப்பு நல்லா அறிங்கப்பா. ஒரு பாக்கெட் நெய் எடு. இதை பிடி. நெய் இப்போ ஊற்றுறீங்களா? இல்லை ஒரு பாக்கெட்டு. ஒரு பாக்கெட் நெய் இங்கே தான் தூக்கி போட்டு நான் ஊற்றுறேன். நீ ஊற்றுறியா? இங்கிட்ட ஒன்று ஊற்று, இங்கிட்ட ஒன்று ஊற்று, 2 இல்லை ஒன்று ஊற்று. கடைசி இறக்கையில் தான் நம்ம நெய் ஊற்றணும். இது வந்து சும்மா டேஸ்ட்டுக்காண்டி. கீழே ஊற்றிட்டீனே, அப்புறம் என்னப்போ மக்களை இது பார்த்தீங்கன்னா நெய்யா எண்ணெயா? நெய் ஊற்றிக்க போகிறான். 10 ரூபா பாக்கெட் நெய் பாக்கெட்டு அந்த இதில் ஊற்றிக்க போகிறான். என்ன எல்லாத்தையும் ஊற்றிடவா? எல்லாத்தையும் ஊற்றி அனத்துறா அங்கிட்ட வந்து ஊற்றிக்கிறேன். அம்மா அடுப்புலேயே விழுந்துருக்கு. ஊற்றிடுச்சுடா. ஊற்றி செல்லாங்க. ஏனே அந்த ஃபோனை மட்டும் திருப்பி வச்சிருந்தேன். பின்னால் இருக்காது. கிண்டுங்கப்பா. நான் போய் ஃபோனை திருப்பி வச்சுட்டேன், வெயிலில் கிடக்கு. எல்லாம் வந்துருச்சு, இன்னும் வேகலை. ரைட்டாக வந்துச்சுண்ணா. நல்ல வேலை போட்டு நல்லா தான் போச்சு. வெயிலில் போய் செத்துருக்கோம். நல்லா மாஸ்டர் பின்னி விட்டீங்க. செமையாக இருக்குடா. அதே வாசனை நல்லா இருக்குது. மக்களே வாசனை வந்து நான் கமான்னு வருது. ஆனால் சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வேணுதுடா பிரியாணி. நான் முன்னாடி கிண்டி இருக்கேன். ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிண்டினது. எனக்கு விவரம் இருந்துச்சு. தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கிண்டுறேன் சேர்ந்து. அதுவும் அவன் வந்தனால தான் பிரியாணி வரும். இல்லைன்னா நாங்கள் பிரியாணிலாம் போட்டிருக்க மாட்டோம். மக்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி வேக போட்டு சுற்றி உட்காந்துருக்கோம். எப்போ வேகணும் காற்று கொண்டிருக்கிறோம். யாருங்க இப்போ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கான். வந்துருச்சுன்னா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது. மணி எத்தனை கரெக்டாக ஒரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிக்கு இங்கே வந்தான் அவன் ஸ்பாட்டுக்கு. எல்லாம் வந்து வெட்டி முடிக்கிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சுங்க. 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம்? 1 2 2 2 3 2 மணி நேரம். 2 மணி நேரமாக பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிக்கிருக்கோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த குடத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. தண்ணி வைக்க ஒரு ஆள் அனுப்பியாச்சு. அது வந்தோடனே பார்த்திங்கன்னா வர்றதுக்கும் வேறு கரெக்டாக இருக்கும். அதே தம்மு போடணும். அதுக்கப்புறம் இது வந்தோடனே இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா வந்து கூட்டி அரைச்சிருக்கான். வந்தோடனே எல்லோரும் போட்டு மொத்தமாக ஒரு இலையில கொட்டி சாப்பிட்ருக்கோம். இலை பார்த்திங்கன்னா பெருசாக வெட்டிக்கு வந்தால் அதில் போதுமான சாமான் எடுத்துக்கிறதுனால பாதி இலையை வந்து வெட்டி வச்சுருக்கான். இதில் கொட்டிடலாம், எல்லோருக்கும் சாப்பிட்றலாம்ல. இல்லைன்னா இலை வெட்டிக்கிற சொல்லிடுமா? வேண்டாம் போனது ஒன்று. சரி விடுங்க. சரி விடுங்க, இருக்கிறதில்ல அப்படியே மொத்தமாக கொட்டி சாப்பிட வேண்டியதேன். தட்டெல்லாம் இருக்குல்ல, ஆளுக்கு இருக்குன்னா சாப்பிட வேண்டியதேன்.
ஓகே ஓகேங்க, நான் வெந்தோடனே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாசனையும் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமான இருக்குது. நெய் ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட போகிறோம். இங்கிட்ட வந்துக்கிறேன், நீங்கள் எப்படி போடணும்னு நான் காமிக்கிறேன். ஸ்பாட்டை பாரு, இதான் இந்த ஒரு மரம் தான் இருக்குது. இந்த வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மேகமூட்டம்லாம் நல்லா இருந்துச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. தெரியாச்சு. புதினா போட்டுக்குவோம். புதினாவா? ஓகே. முந்திரி பருப்புலாம் போடுவான்னு போடுவாங்க. இது நம்மகிட்ட முந்திரி பருப்பு இல்லை. இது பார்த்துக்குங்கண்ணா, அடுத்த தடவை நம்ம யூஸ் ஆகும். தக்காளி ஊற்றி விட்றோம். இதா இங்கே தூவு நாப்பில் ஊற்றி விட்டுறேன். தூவு நாப்பில்னா ஒரு இதுவா நல்லாகா. அவ்வளோதான். எப்படி ஊற்றுறா? சும்மா நம்ம ஊற்றுறதாண்டா. நீ ஊற்றுற, உனக்கு எப்படி வாட்டமாக ஊற்றுறா? அவ்வளோதான், ஊற்றி விடு. அவ்வளோதான். நெருப்பள்ளி கொட்டுங்க. இது ஆமாம் மூடியை போட்டு கொண்டு நல்லா வேலையாக வச்சுக்கோங்க. தம்பு வரணும் இதுக்கு அடி கொட்டி மறந்தாங்களே சொல்லி போட்டுக்கலாம். இப்படி போடணும், இப்படி போடணும். இப்படிதானே? ஓகே, மூடியை போட்டாச்சு. போட்டுட்டு காற்றடிக்கக்கூடாதுண்ணே. காற்றடிக்கக்கூடாதுண்ணே. இது எதுக்கு? ஒரு காரணம் கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தானே? ஆமாம், இது மேலே காற்று போகக்கூடாதுன்னு சொல்லுவாண்ணே. தம்முனா அந்த ஆவி வரக்கூடாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றியே ஒரு சட்டி வைப்பா. அது மேலே வைப்பாலாம் வைக்க மாட்டா. அப்போ அந்த வெயிட்னால அந்த மூடி தூக்காது. இது மூடி சும்மா தூக்கணும். சரி, நெருப்பள்ளி கொட்டுங்க, அதே வெயிட்டில் உட்காந்துக்கிறோம். இருக்கிற என்ன இருக்காதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பார்க்கணும்டா. பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது காட்டுக்குள்ளே. வீடு தான் பிரச்சனை இல்லை. மக்களை இந்த மாதிரி நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்ததுன்னா கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துக்க தம்போட போகிறான். இரு, நான் க்ளோஸில் காமிக்கிறேன். அது நெருப்பு எரிஞ்சிக்கு இருக்கணும். அதில் அமர்த்து. இல்லை, அப்படியே எரியுது. என்ன கரண்டி உள்ளே விட்டுட்டேன்? கழுவிக்கும். அப்புறம் எப்படி நெருப்பை எப்படி கையில் அள்ளித்தாரியா? ஒரு இல்லை அள்ளித்தாரன்னா சொல்லு. இல்லை, குச்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுவே சுடுது. அல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது அனலாக இருக்குது, அதனால் அள்ள முடியலை. ஒரு நேரம் கையில் வச்சுக்க வந்தியா நீ? கையை ஆட்டுறேன்னு. கேமரா சுடுதுடா. அப்புறம் நல்ல கொஞ்சம் உள்ள விட்டு எடுக்க முடியாது. ஓகே, அப்படியே இது கீழே விட்டோம். இது அப்படியே தம்மாட்டம் மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டு. ஓகே மக்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா தம் போட்டு ரெடி ஆச்சுதான். இது எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷமா? 5 நிமிஷம். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களா? ஓகே, ஒரு 5 நிமிஷம் கழிச்சோன்னா பார்த்தீங்கன்னா தம் ரெடி ஆகிடுச்சு. திறந்து பார்த்தோம்னா ரெடி ஆகிருக்கோம். நம்ம வந்து சாப்பிட்லாம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி செஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் தம் போட்டு வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா வந்து திறந்து உள்ள எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே அடிக்காங்க பரவாயில்ல. இங்கே வரங்க எப்படி வந்திருக்குன்னு தெரில. சும்மா எடு, பரவாயில்ல. பயங்கரமாக இருக்குது. எங்கடா அந்த கரண்டி? இதே இது இந்த கரண்டி இதை கிண்டு. இதே கொட்டி நானே கிண்டேன்டா. இங்கிருந்தாண்டா மதம். வா, சூப்பராக வந்துருக்கு. பயங்கரமாக இருக்குடா. சூப்பராக வந்துருக்கு. இந்த கிண்டு வேணே, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். தட்டுடா, தட்டு முடிஞ்சு வச்சு வீட்டுக்கு இதாகிடுச்சாடா. நல்லா வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்குண்ணே. அவ்வளோதான், அப்படியே இறக்க வேண்டியதான். இறக்குறதுக்கு துணி அதை வச்சு இறக்கிடுமா? ஓகே, இலையை எங்கிட்ட போடுங்க. அந்த இலையை எடுங்க. இங்கே உட்காந்துருமா இல்லை இங்கிட்டு போயிடுமா? இங்கே அனத்தும்டா. இங்கே நான் சுத்துனே நெருப்பு. இங்கிட்டு வாங்க, உட்காந்துட்டுல அந்த இடத்துல உட்காந்து வாங்க.
ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாந்து இது அதை அமர்த்திடுவோம் இருப்ப இப்படியே கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இலையை கொண்டாங்க. இலையை எடுத்துட்டாங்கம்மா. தண்ணி தொலைங்க. இந்தாங்க. எப்படி நீ எங்கிட்ட உட்கார போகிறேன். நீ போ உள்ள போ. ரவுண்டாக சுற்றி காருவோம். ரவுண்டாக சுற்றி காட்டுவோம். இப்படி போடு. தண்ணி தெளிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்கண்ணே. அமர்த்திக்கலாம். மக்களே இங்கே கொட்டி பயங்கரமாக எல்லாம் வரக்குதுடா. வரந்துருச்சு. பஸ்லேருந்து இல்லை அது இருக்கிற ஓடத்தான் கட் பண்ணிக்கோ. மக்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க பறக்க பிரியாணி மணக்க மணக்க பயங்கரமாக சாப்பிட போகிறோம். அந்த 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 சட்டியில் எல்லாம் கொட்டி இலையை கொட்டி சாப்பிட போகிறோம். ரவுண்டாக உட்காரு. உள்ளே வா தம்பி, உள்ளே காப்பா. பாப்பா சோனியா இல்லை ஓடு. அப்படியே உட்காரு அப்படியே உட்காரு, சுற்றி உட்காரு. எங்கே தயிர் வெங்காயம் அதை எடுங்க. ஏன் அப்படியே அந்த பிரியாணி அள்ளி வைக்கிறதில்ல, அதை காமி. அள்ளி இலையில் வைக்கும்போது காமி. அப்படியே இலையில் வைக்கும்போது அதை அப்படியே கிள்ளி கிளறி ஆறட்டான். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்களா. ரிசல்ட்டு ஒரு ஆயா கேட்கும். நான் பண்ண பிரியாணி நல்லா இருந்துச்சாயா? நல்லா இருந்துச்சாயா? எங்கே வருங்க தயிர் பச்சடி. தயிர் பச்சடி நல்லா ஊறிடுச்சு. வெங்காயம் வெங்காய பச்சடி தானே. ரைட்டா ரைட்டா அது வந்து வேற வேணே. அப்படியே கொத்திடாவனே. இங்கிட்ட கொஞ்சம் அங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு எல்லாத்தையும் வைக்காத. அது கொஞ்சம் தச்சிரு. சாப்பிட்டுட்டு வேணும்னா வச்சுக்கோ. சென்டரில் கொஞ்சம் வச்சுக்கோ. சென்டரில் ஊற்றுவானே லைட்டாக வைப்பான். வைக்க அப்படியே கிட்டத்தில் கவர் பண்ணுவே. சுற்றி எடுங்க. வேறு லெவலில் வந்துருக்கு நாங்கள் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி. அது ரெக்கார்டு ஆன்லைனாக இருக்குது. எல்லாத்தையும் பேசி விட்டு ஆஃப் பண்ணி வச்சுடாம. சரி சாப்பிடுங்கப்பா எல்லாரும். கையை கழுவிட்டீங்கன்னு கழுவி நெருப்பாங்க. இங்கே பாருங்க. எட்ரா அப்படியே காமி. இங்கே பாருங்க வெஜிடபிள் பிரியாணி. சாப்பிடுங்க எல்லாம் ஒரே டேட்டில். சூடு நல்லாக்கா. வேறு லெவல் பிரியாணி வந்துருக்குங்க. எப்படி வேணும் இருக்குது? பையனாக்குப்பா. ஃபஸ்ட்டு தனியாக கொஞ்சம் எடுத்து வைங்க. சப்ஸ்கிரைபர் இருக்கா? சப்ஸ்கிரைபர் இருக்கா? உங்களுக்கு ஒரு வாய் இந்தா சாப்பிடுங்க. உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன். வெங்காயத்தை இந்த பிரியாணி வந்து செஞ்சது பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா வினோத். இவர் பார்த்தீங்கன்னா வந்து பரோட்டா மாஸ்டராக இருக்கார். இவரோட கான்டாக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவரை பேசிக்கலாம். நீ சொல்லு உன்னோட இது சொல்லு. நான் வந்து பரோட்டா மாஸ்டராக இருக்கேன். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, பரோட்டா போடுறது, பிரியாணி போடுறது, இந்த மாதிரி விஷயமா இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நம்பர் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தானே. வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி போய் கேட்டுக்கலாம். வேறு லெவலில் வந்துருக்கு பிரியாணி. நீங்கள் சாப்பிடு. சோறு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே அள்ளி சாப்பிட வேண்டியதான். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. தம்பி சொல்லு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாரு நீ இப்போ ஓகே. புரியுதா? இது வெங்காயம் அமைஞ்சு முடிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெயில் வந்துச்சு சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாருங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து மிஞ்சிருச்சு. அதை வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டு கண்டினேன். எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம்.
பாய் பாய் சொல்லுங்கள் எல்லோரும். பாய் சொல்லுங்கள் டாட்டா. ஓகே